Hey guys, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Himalaya Moisturizing Aloe Vera Face Gel review தான் வந்து பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி சேனலுக்கு first time வரீங்க அப்படினா மறக்காம இந்த சேனலை subscribe பண்ணிக்கோங்க. இந்த Himalaya brand வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன். ஏன்னா இதுலயே வந்து soaps and creams இந்த மாதிரி நிறைய வந்து இருக்கு. சோ எல்லாரும் கண்டிப்பா mostly வந்து யூஸ் பண்ணிருப்பீங்க. இந்த aloe vera gel வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம நேச்சுரலா யூஸ் பண்ற aloe vera gel டைப்லயே வந்திருக்கு. எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இல்லாம parabens எதுவுமே ஆட் பண்ணல. சோ நேச்சுரலான ஒரு aloe vera gel எப்படி இருக்குமோ அதே டைப்ல வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து இந்த Himalaya face gel வந்து உங்களுக்கு 4 வேரியன்ட்ல வந்து கொடுத்திருக்காங்க. ரோஸ் அண்ட் saffron, aloe vera இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ உங்க ஸ்கின் டைப் எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி ஜெல் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த aloe vera gel வந்து நீங்க சம்மர் அண்ட் வின்டர் ரெண்டு சீசன்லயுமே வந்து யூஸ் பண்ணலாம். சம்மர் டைம்ல வந்து பாத்தீங்க அப்படினா உங்க ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும் இல்ல ஆயிலியா இருக்கு அப்படினா நீங்க இந்த ஜெல் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் வின்டர் சீசன்ல பாத்தீங்க அப்படினா எல்லாத்துக்குமே கண்டிப்பா வந்து ஃபேஸ் வந்து ரொம்பவே ட்ரையா இருக்க மாதிரி இருக்கும். சோ அந்த டைம்ல வந்து நீங்க இது யூஸ் பண்றதால ஸ்கின் நல்லா வந்து ஹைட்ரேட்டா வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ரெண்டு சீசன்லேயுமே இந்த aloe vera ஜெல் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த Himalaya Aloe Vera Face Gel வந்து போத் மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே வந்து யூஸ் பண்ணலாம். எல்லா ஸ்கின் டைப்ஸ் இருக்கவங்களுமே வந்து யூஸ் பண்ணலாம். கற்றாழை வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃபேஸில் இருக்க wrinkles வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் அது ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வரனால ஃபேஸ் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்காக வந்து இருக்கும். ஸோ உங்கள் ஃபேஸில் இருக்க wrinkles கூட கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கம்மி பண்ணும் அப்படின்னே சொல்லலாம். இந்த Himalaya ஃபேஸ் ஜெல் வந்து சேஃப் டு யூஸ், அதாவது யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாவே இருக்கும். அண்ட் மேக்கப் பேஸ்ட் ஜெல்லாகவும் வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் மாய்ஸ்சரைசர் ஜெல்லாக வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸ்கின்ல நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராக வந்து இருக்குது. அண்ட் நீங்கள் அதை நார்மலாக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் எதாவது ஃபேஸ் பேக், அதாவது இது கூடவே நீங்கள் ஏதாவது ஆல்மண்ட் ஆயில் இல்லை கோகோனட் ஆயில் இல்லை விட்டமின் இ கேப்சூல்ஸ் வந்து இப்போ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். இது வந்து ஒரு மாய்ஸ்சரைசிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் ரெகுலராக இது ஸ்கின்ல வந்து யூஸ் பண்ணிகிட்டே வரதுனால ஸ்கின் வந்து எப்போவுமே வந்து ஹைட்ரேட் அண்ட் மாய்ஸ்சரைசராக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் கண்டிஷன் வந்து எப்போவுமே வந்து ஹைட்ரேட்டாகவே வந்து வச்சுக்குது. அண்ட் இது ஃபேஸில் அப்ளை பண்ண நான் ஸ்டிக்கி ஃபார்மில், அதாவது எதுவுமே க்ரீஸியாக அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ட்ரை ஸ்கின்க்கு வந்து நல்லாவே வந்து செட் ஆகும். ஸ்கின் எப்போவுமே ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஸ்கின் வந்து எப்போவுமே ஹைட்ரேட்டாக வந்து வச்சுக்குது. அண்ட் இது வந்து நீங்கள் ஒரு மாய்ஸ்சரைசர் ஜெல்லாகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் வந்து ஆன்லைனில் வந்து Amazon, Flipkart அண்ட் Himalaya வெப்சைட்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆஃப்லைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில காஸ்மெட்டிக் ஷாப்ஸில் இது அவைலபிளாக இருக்கலாம். இந்த ப்ராடக்ட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 100 ml பேக் வந்து 75 rupeesக்கு வந்து ஆன்லைனில் வந்து கிடைக்குது. இந்த ப்ராடக்ட் பேக்கிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் டப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேரி பண்ணுறதுக்கும் ஈஸியாகவே இருக்கும். ட்ராவல் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் அப்படின்னே சொல்லலாம். செல்ஃப் லைஃப் வந்து 3 years வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கற்றாழை ஜெல் டைப்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரெகுலராக இது யூஸ் பண்ணிகிட்டே வரலாம். ஸ்கின் வந்து எப்போவுமே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தான ஒரு ஸ்கின் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அண்ட் ஸ்கின்னை எப்போவுமே வந்து ஹைட்ரேட்டாக வந்து வச்சுக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது மாய்ஸ்சரைசர் க்ரீம் வந்து வேணும், ஜெல் வந்து வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜெல் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குது அப்படின்னா நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏதாவது உங்களுக்கு ரெட்னஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் ஜெல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.